உன்னதான் வேணாம். நமக்கு சோறு தான் முக்கியம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹலோ வணக்கம். இப்போது இட்லி தோசைக்கு நம்ம சூப்பரான ஒரு கத்திரிக்காய் சட்னி வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து கத்திரிக்காய் வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்துன்னுக்கிறேன். எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுன்னுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போட்டுங்க. நான் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி 1/2 கிலோ கத்திரிக்காய். இதுக்கு தக்காளி வந்து ஒரு 3 பழம் இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கிறேன். 3 பழம். இதுக்கு பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். கல் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் காரம் உப்பெல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். போட்டு இது கொஞ்சம் தண்ணி, இது முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி, ரொம்ப வச்சாக்கா இதுவாகிடும். ஒரு அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும். வச்சு இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்த பிற்பாடு அதுக்கப்புறம் தாளிக்கலாம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு. இதை கரண்டிலே போட்டு இப்படி இப்படி பண்ணிட்டாக்கா அதை மசிஞ்சிடும். கிண்டி விடுங்க. இப்படி மத்தில் போட்டு கடைங்க, இல்லைன்னா இந்த மாதிரி கரண்டிலேயே கூட பண்ணிடலாம். அது நல்லா வெந்துட்டு தான் இருக்குது. ஆயிடுச்சு. இதை நம்ம தாளிச்சிக்கலாம். இது கடாய் காஞ்சிச்சு. இது பொரிக்க தகுந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கூடவே உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. உளுத்தம் பருப்பு வெந்துடுச்சு. இப்போது வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 போட்டுக்கணும். வெங்காயம் கூடவே இப்போ இதுக்கு வந்து காரம் வந்து நம்ம போட்ட பச்சை மிளகா தான், வேறு எதுவும் போட போகிறது கிடையாது. அப்படி காரம் வேணும்னா 2 காஞ்ச மிளகா கருவேப்பிலை போட்டுக்கணும். காஞ்ச மிளகா 2 போட்டுக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கணும் கொஞ்சம் வதங்கிறதுக்கு. வெங்காயம் வதங்கிட்டோன்னு. வெங்காயம் வதங்கிச்சு. ரொம்ப வெங்காயம் வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு இருந்தால் போதும். இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும்.
பொன்னிறமாக வதக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். கொஞ்சம் நான் வந்து ஒரு கொட்டை புளி, இவ்வளோ பெரிய புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். அது இதெல்லாம் நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு கோலி குண்டு அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு வெங்காயம் வதக்கினா போதும். இப்போ இந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். இந்த புளி பச்சை வர போட்டோம், கொஞ்சம் நேரம் போடும், ஒரு 5 நிமிஷம் வரைக்கும். இருந்துச்சு. இப்போ இதை எடுத்து இதை ஊற்றிடுவோம். அவ்வளோதாங்க, ஒரே சிம்பிளான குழம்பு இது. இட்லிக்கு, தோசைக்கு, இல்லை சாப்பாட்டு கூட பிழிஞ்சின்னு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி வச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு. கத்திரிக்காயில் எவ்வளோ வேணா வைக்கலாம், சொல்லினே போக முடியாது, வச்சுன்னே இருக்கலாம். எது வேணால் ஒன்று வைக்கலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துங்க. இது கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம், ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் கொதிக்கிட்டோம், அப்புறம் இது பண்ணலாம். 5 நிமிஷம் கொச்சாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு.